தென்றலே மெல்ல பேசு சீரியல் அன்புடன் கண்மணி இந்த சீரியலோட மெகா சங்கமத்துல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இளமதியோட அம்மா இளமதிக்கு பரமனுக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தாலி கயிறை அங்க இருக்கிற மரத்துல கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம அன்போட அம்மாவும் கண்மணிக்கும் நம்ம அன்புக்கும் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தொட்டில் வாங்கி அதே மரத்துல கட்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த கோயில் திருவிழாவில் ஒரு வீர போட்டி ஒன்று வைக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இளவட்ட கல் தூக்குறோம் அப்படிங்கிற போட்டியை தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே வேடிக்கை பார்க்க போகிறாங்க. அங்கே நிறைய பேர் தூக்கி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால தூக்கவே முடியல. இப்போ நம்ம கண்மணியும் அன்பும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் நம்ம பரமனை இந்த இளவட்ட கல்லை தூக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி போய் பரமன் கிட்ட சொன்னா, அச்சோச்சோ இந்த கல்லெல்லாம் என்னால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நான் பாரு தூக்குறேன் அப்படின்னு போயிட்டு நம்ம அன்பு தூக்குறதுக்காக போறாப்புல. அன்பு தூக்குனதுனால அன்புக்கு மூச்சு பிடிச்சிக்கிட்டு நிமிரவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல இங்க கண்மணி எங்கேயோ தவறி விழுந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே நிமிர முடியாம இருந்த நம்ம அன்பு குடுகுடுன்னு ஓடுறாப்புல. ஆக மொத்தத்துல அவருக்கு சரியாயிடுது. அதுக்கப்புறம் போயிட்டு பரமனுக்கிட்ட மறுபடியும் தூக்கு நீ தான் தூக்கணும் அப்படின்னு அன்பு சொல்ல, இல்ல இல்ல ஏன் உங்களை மாதிரி எனக்கும் மூச்சு பிடிக்கணுமா அப்படின்னு நம்ம பரமன் சொல்ல, அதுக்கப்புறம் நேரா போய் இளமதி கிட்ட நீ தான் எப்படியாச்சும் பரமனை இந்த இளவட்டக்கல்ல தூக்க சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே இளமதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரமனை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க. நம்ம பரமனும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு இளவட்டக்கல்ல தூக்க போறாப்புல. ஆரம்பத்துல அவராலையும் தூக்கவே முடியல. அதுக்கப்புறம் பக்கத்துல போய் அன்பு நீ இந்த கல்லை தூக்கிட்டினா இளமதி உனக்கு தான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இளமதியை பார்த்துக்கிட்டே தூக்கு அப்படின்னு வேறையா சொல்லிட்டு போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பரம இளமதியை பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த இளவட்ட கல்லை தூக்கி பின்னாடி போட்டுடுறாப்புல. இளவட்ட கல்லை தூக்குற போட்டியிலையும் ஜெயிச்சிடுறாப்புல. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. அதாவது மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதுல பரமனும் இளமதியும் ஒன்று சேரணும்னு ஒருத்தர் பேர் சொல்லாம வேண்டுதல் வச்சிருக்கிறாரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. நம்ம இளமதி உடனே பரமன் தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லி பரமங்கிட்ட சண்டை போட்டுட்டு இனிமேக்கு என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. பரமனுக்கும் கோவம் வந்து நீயா வந்து என்கிட்ட பேசுற வரைக்கும் இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அன்பும் கண்மணி இளமதி கிட்ட போய் நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னு நாங்க தான் இப்படி ஒரு வேலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னால் அசோக்கை தவிர வேற யாரையும் ஏற்றுக்க முடியாதுன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் இப்படி ஒரு வேலையை பார்த்தீங்க அப்படின்னு நம்ம இளமதி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நேராக போய் பரமங்கிட்ட நம்ம அன்பும் கண்மணியும் பேசி பார்க்குறாங்க. ஸோ நம்ம பரமனும் கண்மணி நம்ம இளமதி மேலே கோவத்தில் தான் இருக்கிறாப்புல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.